வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு இரட்டைச் சுடர் வழி பாதையில் இருப்பவர்களுக்கான வாசிப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வாசிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வெளியிலேருந்து எத்தனை வாசிப்புகள் பார்த்தாலும் சரி, அதே போல் மற்றவர்களுடைய அனுபவங்களாகட்டும், கருத்துக்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் ஓரளவு மட்டுமே பயன் தரும். சரியா? சரி, அப்போ எது எனக்கு ரொம்ப முழுமையான பயன் தரும், முழுமையான ஒரு வழிகாட்டியாக அமையும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருந்து பெறக்கூடிய பதில்கள் மட்டுமே. உங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஒளி உங்களுக்கு வழிகாட்டி அமையும். பார்த்தீங்களா? அந்த ஞானம், அந்த ஒரு அறிவு, தெளிவு, இது எல்லாம் தான் உங்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். ஸோ இந்த வாசிப்பு அப்படிங்கிறது நீங்கள் திறந்த மனதோடு பாருங்கள். யாருக்கு எவ்வளோ பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகேவா? உண்மையான இரட்டைச்சுடர் வழிபாதையில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். சரியா? 3 of Swords. என்ன சொல்கிறது, அவ்வளோ வழிகளை சுமந்துட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி? எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இரட்டைச்சுடர் வழிபாதையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சேகரித்து வச்சுருப்பீங்க. ஆனால் அப்படி இருந்தும் வழி பெறக்கூடிய நபராகவே ஏன் இருக்கீங்க? விரும்பி சென்று விலகி செல்வதுமா இருந்திருக்கலாம். 3 என்பது உங்களோட ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கலாம். சிலர் 3ஆம் தேதி பிறந்த நபர்களாக இருக்கலாம், 3ஆம் மாதம் பிறந்த நபர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு அழுகாட்சி. பாருங்கள், இந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படி தார தாரையாக வருது. இவ்வளோ அழுக தேவையா? சுயமாக உங்களை பராமரித்துக் கொள்வது, உங்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்துவது, இது எல்லாம் தான் இந்த ஒரு இரட்டைச்சுடர் வழிபாதையில் இருக்கிறதுக்கான பொருளே. நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதோ, வருத்தப்பட்டு இருக்கிறதோ, இல்லை உங்களை நீங்களே தாழ்வுபடுத்திக்கிறதோ எதுவுமே தீர்வு கிடையாது. உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டு, குணப்படுத்திக்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணணும், முன்னோக்கி போகணும். எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கான ஒரு குணப்படுத்துதல் சிகிச்சை எடுத்துக்கிட்டு, உங்களுக்கான மருந்தை நீங்கள் போட்டுக்கிட்டு முன்னோக்கி செல்வது மட்டுமே இந்த பயணத்துக்கான ஒரு விஷயம். ஸோ எங்கேயுமே முடங்கி போகாதீங்க. எந்த ஒரு அழுகாட்சியும் வேண்டாம். இது போன்ற மூலையில் உட்காந்து கூனி குறுகி அழுகாதீங்க, வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் நிறைய அன்பை கொடுத்துக்கோங்க, நிறையா பாசத்தை கொடுத்துக்கோங்க, நிறைய நேரத்தை கொடுங்க. உடல் சார்ந்து ஓய்வெடுக்கணும் அப்படின்னா ஓய்வெடுத்துக்கோங்க. உள்ளம் சார்ந்து சில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பாருங்கள். நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல உடற்பயிற்சி, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்க. சரியா? இந்த அழுகையெல்லாம் வேண்டாம். மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் எத்தனை படித்து என்ன பிரயோஜனம்? யார் வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்களோ அவங்கக்கிட்டே போய் அன்புக்காக எங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டை உங்களை வலியுறுத்துது. அதே போல் சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணிவிடுங்க. உங்களை எது காயப்படுத்துதோ அதிலிருந்து விலகி நிற்க பாருங்கள். ஒரு விஷயம் காயப்படுத்துதுன்னா அந்த காயத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த அட்டை கூறுவதை என்னால் கணிச்சு கூற முடியறத நான் சொல்கிறேன். எவ்வளோ பொருந்ததுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுவீங்க. சரியா? ஸோ உங்களுக்குள்ள அந்த பூக்கள், உங்களுக்குள்ள அந்த மலர்ச்சி, உங்களுக்குள்ள அந்த ஞானம், அறிவின் தெளிவு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் சில மாதங்கள்லையோ, சில நாட்கள்லையோ, சில வாரங்கள்லையோ மறுபடியும் நீங்கள் உங்கள் நிலையை எட்டிடுவீங்க. ஸோ உங்களுடைய ஆற்றலை பெறக்கூடிய காலகட்டமும் வருது. அழகாக பணம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா விடிவு காலம் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி இருக்குது. ஸோ இரட்டைச்சுடர் வழிபாதையில் இருக்கீங்க. வேலை சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனை, கடன் தொல்லைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்தெல்லாம் தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களோட ஆற்றல் மட்டும் கிடையாது. உங்களோட சரி பாதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஏதோ ஒரு மனக்கசப்போ, மன வலியோ, இது போன்ற ஒரு சூழ்நிலை அவங்களும் இருக்கலாம். 2 பேருமே மாறி மாறி அழுதுட்ருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல. இதிலேருந்து இந்த 2 கண்களை பார்க்கும்போது 2மே ஒன்று தான். ஆனால் அது ஒன்று வலி கொடுத்து அது தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா நான் உங்களிடம் மட்டும்தானே சொல்ல முடியும். உங்களுடைய சரி பாதியும் இதே நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் பொருளாதாரம் சார்ந்த ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 2 பேருமே விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, குட், நல்லா இருக்கு. அடுத்து பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய அட்டைகள் என்னன்னு பார்க்கலாம். இரட்டைச்சுடர் வழிபாதையில் இருப்பவர்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன?
6 ஆஃப் கப்ஸ். ஸோ ரொம்ப 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 அழகான அட்டை. பழைய நண்பர்கள் பார்க்க நேரிடலாம். உங்களோட பழைய ஞாபகங்கள் சில நேரம் உங்களை தாலாட்டு பாடலாம். ஸோ சந்தோஷங்களும் இருக்குது. ரொம்ப அழகான நினைவுகள், அழகான நட்பு, அது நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். நம்மளுக்கு குணப்படுத்துவதற்கான அந்த ஒரு சிகிச்சை கொடுப்பாங்க இல்லையா, அது போன்ற ஒரு நபரை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம், பயணப்படக்கூட நேரிடலாம். 6 என்பது உங்களோட பிறந்த தேதி, பிறந்த மாதமாக இருக்கலாம், இல்லை கூட்டுத்தொகை 6ஆக இருக்கலாம். ஸோ அழகான ஒரு நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இது உங்களுக்கும் நடக்க வாய்ப்புகள் உண்டு, அவர்களுக்கும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அவங்க கூட எங்கேயாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போகலாம். இல்லை இது போன்ற பழைய நட்புகள் ஒரு வட்டாரம் சேர்ந்து பார்ப்பாங்க இல்லையா, இது போல் நட்போடு சேர்ந்து நீங்கள் உங்களோட நபரை பார்க்க கூட வாய்ப்புகள் உண்டு. 6வது மாதம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் வாய்ப்புகள் உண்டு. ஜூன் மந்த் வந்து ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இரட்டைச்சுடர் வழிபாதையில் இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படிங்கிறது போல தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ உங்களோட மனதை ஆரோக்கியமானதாக வச்சுக்கோங்க, உடலையும் ஆரோக்கியமானதாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களையும் பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ அந்த அளவுக்கான பயன்கள் உங்ககிட்ட இருக்கும். சரியா? காட், எத்தனை தூரம் நம்மளை சலித்து சல்லடை போட்டு சரி பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சில நேரங்களில் அந்த வேண்டாத சிந்தனைகள் அப்படிங்கிறத வரும். ஆனால் அது வரும்போதெல்லாம் உங்களை நீங்களே சரிப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த அட்டையை பார்க்கும்போது என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ பேசக்கூடிய வார்த்தைகள் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த அட்டையோட பொருளாக என்னால் பார்க்கப்படுது. எஸ், அதே நேரம் உண்மை, என்ன பேசுகிறோமோ அதுதான் செய்யணும். பேச்சில் ஒரு விஷயம், செய்கையில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாதிரி இருந்ததுன்னா அது முட்டிக்கும், சரியாக வராது. சில நேரங்களில் உங்கள் மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடலாம். ஆனால் எத்தனை விஷயங்கள் ஓடினாலும் உங்களுக்கான ஒரு தெளிவு இருக்கும்ல, உங்களுக்கான அந்த உண்மையை கண்டறியக்கூடிய வலிமை இருக்கும்ல, எது போய் எது உண்மை அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அந்த உண்மையின் பக்கம் நிற்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நீடித்த நன்மையை உங்களுக்கு தரும். சரியா? இப்போது அவசரத்துக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பொய்கள் சைடு போனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப துயரத்தை தரும். ஸோ எதுவாக இருந்தாலும் உண்மைக்கு நான் நிற்பேன், எனக்கான உண்மைக்காக நான் நிற்பேன் அப்படின்னும் போது நன்மைகள் உங்களை வந்து நாடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா? இதே போல தான் அவர்களும் மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வேறு, உங்களோட இரட்டைச்சுடர் வேறு அப்படிங்கிறது போலலாம் என்னால் இங்கே இந்த ஒரு வாசிப்பில் பிரித்து பார்க்க முடியல. 2 பேரும் ஒரே சேர ஒரு பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பேருந்து பயணமோ ஒரு ரயில் பயணத்துலேயோ இருக்கீங்கன்னா 2 பேருக்கும் வரக்கூடிய அனுபவங்கள்ங்கிறது ஒன்றாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனையும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இப்போது யோசிக்கக்கூடிய மனப்பாங்குன்னு இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அவங்க வேறு விதமாக யோசிக்கலாம். ஸோ சிலர் வந்து இந்த உறவுலேருந்து விலகி போகணும், இல்லை இந்த உறவை வந்து ஒரு சிக்கலாவோ ஒரு பிரச்சனை தரக்கூடிய உறவாவோ பார்க்கலாம் அப்படிங்கிறது போலியும் இருக்குது. சரியா? ஆனால் நீங்கள் வந்து இதில் என்ன உண்மை, இது எவ்வளோ தூரம் நிஜம், இதை நான் எப்படி அணுகலாம் அப்படிங்கிறது எல்லாமே உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, தர்மத்தோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஷார்ட்கட் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த உறவு சார்ந்து இவ்வளோ சீக்கிரத்தில் நான் போய் சேர்ந்துடணும், என்னோட ஸ்பிளிட் சோலை மீட் பண்ணணும், கொல்லணும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசையின் பேரில் ஏதோ ஒரு மயக்கத்துலேயோ கூட ஏதோ ஒன்று ஒரு மாயின் பிடியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு நிரந்தர தீர்வு தராது. அது ஒரு சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், மறுபடியும் அது உங்களை ஒரு பிரச்சனையில் தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ எது உண்மையோ எது தர்மமோ அதன் வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்போதுமே உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். அது பலமுறை உங்களுக்கு சொல்லும், உங்கள் மனசுக்குள்ளே பேசும். நீங்கள் எப்போ தெளிவாக இருக்கீங்களோ, எப்போ அமைதியாக இருக்கீங்களோ, எப்போ நல்லா தியானம் பண்ண பழகிக்கிறீங்களோ, கற்றுக்குறீங்களோ, ஸோ இது போன்ற வெளியிலேருந்து கூட வாசிப்பு உங்களுக்கு தேவைப்படாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கான வழிகாட்டி அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தான் மிக சிறந்ததாக அமையும். சில பேர் தனிமையில் இருக்கலாம், தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஸோ தனிமையாக இருக்கேன் அப்படின்னா வருத்தமே படாதீங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த லெசன்ஸ் போயிட்டுருக்கு, உங்களோட சோல் அது கற்றுக்கக்கூடிய பாடங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கலாம்.
ஸோ இந்த ஒரு நேரத்தை நீங்கள் வந்து ரொம்ப துன்பமாக நினைக்காதீங்க. இந்த ஒரு பாடம்ங்கிறது இந்த ஆன்மாவுக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டம் இது. அது நல்லா கற்றறிந்து அதோட உண்மைத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அப்போ தான் ஒரு சரியான ஒரு பாதையில் அது செல்லும். எந்த ஒரு மயக்கத்துக்கும் இடம் கொடுக்காது, எந்த ஒரு ஜிகினா விஷயங்களுக்கும் அதை தன்னைத்தானே ஏமாற்றிக்காது. எது உண்மையோ அதன் வழிபாதையில் அது செல்லும். ஸோ யாரும் வந்து அதை ஏமாற்றவும் முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆன்மாங்கிறது வலிமை பெறும். ஏதாவது பொருளாதாரம் சார்ந்து இல்லை மறுபடியும் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உடல் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ இல்லை ஏதோ ஒன்று அப்படியா இப்படியா அப்படிங்கன்னா அந்த சமநிலையை கொண்டு வர்றது உங்களோட கைகளில் தான் இருக்குது. அப்படியும் போகாமல் இப்படியும் போகாமல் ஒரு நடுத்தரமான பாதையில் செல்றது, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகிறது, கோல்டன் பாத் சொல்லுவாங்க இல்லையா, அந்த போன்று. இந்த பக்கமும் சாய வேண்டாம், அந்த பக்கமும் சாய வேண்டாம். உண்மைக்கு நேர்மைக்கான ஒரு பாதை இருக்கும் இல்லையா, அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா எந்தவித குழப்பங்களும் எந்தவித தயக்கங்களும் உங்களுக்கு இருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சமும் அழகான வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம எப்போ திறந்த மனதோடு இருக்கமோ, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கமோ, அப்போ நம்மளுக்கான நன்மைகள்ங்கிறது தானாக அமையும். ஸோ மெஜிஷியன் சூப்பராக வந்திருக்காங்கல்ல, அழகாக இருக்காங்க. நீங்கள் ஒரு மாயாவியாக மாறுறதுக்கு கடந்த முறை கூட இந்த அட்டை வந்தது அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல, எனக்கு நினைவில்லை. ஸோ உங்களோட மாயாவி நீங்கள் தான். உங்களுக்குள்ளே இருந்து இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் வழி நடத்துறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தை நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பத்திற்கேற்ப நீங்கள் உருவாக்குறீங்க உங்களுடைய உலகத்தை. ஸோ இரட்டை சுடர் வழிபாதையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் உலகத்தை வடிவமைக்கிறீங்க. அது எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் வெளி பார்வைக்கு ஒண்டி நான் நல்ல மாதிரி பேசிக்கிட்டு நல்ல விஷயங்களை செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஏகப்பட்ட பயமோ தயக்கமோ இல்லை ஏதோ ஒரு குற்ற உணர்வோ இல்லை ஏதோ ஒன்று மறைத்தல் இது போன்று இருந்ததுன்னா, உள்ளொன்று வெளி ஒன்று மாறுபட்டு இருந்ததுன்னா, வெளியில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் உள்ளே வந்து தேவையில்லாத குப்பைகளை போட்டு வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது விலைக்கே ஆகாது. எவ்வளோ திறந்த மனதோட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். உள்ளியும் அகமும் புறமும் ஒரே மாதிரி இருக்கும்போது, நல்ல விஷயங்களை பார்க்கும்போது, நல்லதே கேட்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த மெஜிஷியன் பார்க்கும்போது ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அதில் விதையக்கூடிய அந்த விதை அப்படிங்கிறதும் தரமானதாக இருக்கணும், அந்த நிலமும் தரமான நிலமாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக அறுவடைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று நல்லா இல்லை அப்படின்னாலும் அது விலைக்கே ஆகாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை விரும்புகிறீங்க, செய்கிறீங்க, இது பொருளாதாரம் சார்ந்து, வேலை சார்ந்து, உறவு சார்ந்து, இப்போ காதலர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் அந்த நபரை முழுமையாக அவங்க தரமான நபராக உண்மையான இரட்டை சுடர் வழிபாதையில் தான் நான் இருக்கேன், நான் தெளிவோட மனதின் திடத்தோட உள்கூறலோட வழிகாட்டுதலோட எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பொய்கள் இல்லாத அந்த உண்மைக்கும் உண்மையாக உங்களால் உறுதியாக இருக்க முடிஞ்சுது அப்படின்னா அது ஒரு சிறந்த மரமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று விதை வந்து எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது ஒரு சரியான நிலத்தில் பதியப்படலை, விதைக்கலைன்னா அது விலைக்கே ஆகாது. அதே போல் தான் நிலம் நன்றாக இருந்து விதை வந்து அழுகி போன நிலையில் இருந்தாலும் அதுவும் வேலைக்கு ஆகாது. ஸோ ரெண்டுமே சரியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட வாசிப்புங்கிறதும் அப்படி தான். ஒருத்தர் நல்லா இருக்கீங்க, ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ ரெண்டு பேருமே உங்களை நீங்கள் டியூன் பண்ணி சரி பண்ணிக்கும் போது சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த வாசிப்பை யாரோ ஒருவர் தானே பார்ப்பீங்க. ஸோ உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக சரியாவாங்களா அப்படின்னு கேட்டால் அது என்னால் உறுதியாக சொல்ல முடியல. உங்களோட கர்மாவும் இருக்குது இல்லையா, அதை உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஆனால் அவர்களோட கர்மா அது எப்போ குணமாகும் எப்போ சரியாகுங்கிறது அவர்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. சரியா? ஸோ உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் வலிமையானவர்களாக மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து யாரையுமே சார்ந்து இருப்பது போன்று உங்களை நீங்கள் வச்சுக்காதீங்க. உங்களுக்கான தனித்துவத்தை நீங்கள் கொடுத்துக்கும் போது உங்களை வந்து எதனாலையும் காயப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் தானாகவே நிகழும். சரியா? இந்த வாசிப்புலேருந்து இதுதான் என்னால் உணர்ந்து சொல்ல முடியுது. இது எவ்வளோ உங்களுக்கு பயனளிக்குதுன்னு பாருங்கள். நன்றி.